ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் T20 ஸ்குவாடை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு என்ன டவுட்ஸ்னால் அதில் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து டீட்டெயிலாக சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, அடுத்தபடியாக நம்ம பங்களாதேஷ் ஸ்குவாடுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ஸ்குவாடை பார்த்தா தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பங்களாதேஷ் ஸ்குவாடுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியன் T20 ஸ்குவாட் அப்படின்னு வரும்போது நிறையா பேருக்கு வந்து நான் என்ன சொல்ல வரும்னு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஒருத்தர் தவிர மற்றபடி எல்லாம் டீம் பக்காப்பான்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே, ஏன் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வாய்ப்பு கொடுக்கலன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் அவரை தாண்டி பேசிகிட்டு இருக்கேன். நான் எந்தெந்த பிளேயர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கெஸ்ஸிங்கில் இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இல்லைப்பா எங்களை புரியலப்பா தெளிவாக ஓப்பனாக சொல்லுன்றவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்தியன் T20 ஸ்குவாட்னு சொன்னோன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த பிளேயர்ஸில் உள்ளே வந்துட்டாங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அதுவும் கீப்பிங்னு வரும்போது செட் ஆஃப் பீப்புள் வந்து தனியாக பிரிச்சிட்டாங்கன்றது உண்மை தான். அது நல்ல விஷயம் தான். ஸோ டெஸ்ட்டாக இவங்களாம் ரெஸ்ட் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து ரிஷப் பண்ணி ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான். T20யில் அவர் கம்பேக் கொடுக்கக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரு. ஸோ குறிப்பாக வந்து நம்ம பிசி சைட்லேருந்து கீப்பிங் வரும்போது நம்ம ரெட் பாலுக்கு கண்டிப்பாக அவர் தான் தேவைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் வந்து ரெட் பாலுக்கு அவர் பர்மனெண்ட்டாக வச்சுட்டாங்க. ஸோ ஒயிட் பால்னு வரும்போது ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்தாச்சு. இப்போ வாய்ப்பு கொடுக்காதவங்க வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு கீப்பிங் சைடு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும் அண்டு துருவ் ஜுரலாக இருக்கும், 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். ஸோ அதை யாரும் மறுக்க போகிறதில்ல. ஸோ வாய்ப்பு கொடுக்காதவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம். ஸோ ரெண்டாவது போலிங் சைடுன்னு வரும்போது நம்ம எல்லாரும் ஆஸ்யூஷுவல் ரொம்ப ரெகுலராக பார்த்துட்டு இருக்க ஒரே விஷயம் வந்து பும்ரா, சிராஜ் அண்ட் ஹர்ஷீப் நம்ம வேர்ல்டு கப்பில் பார்த்துருப்போம். ஸோ ஹர்ஷீப் சிங் இப்போவும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்க கூட வந்து ஹர்ஷித் ராணா அண்டு மயங்க் யாதவ், ஸோ இவங்களை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஹர்ஷித் ராணா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மயங்க் யாதவ் ஐபிஎல்லில் தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ 150+ போடக்கூடிய ஒரு பவுலர்னால் கண்டிப்பாக மயங்க் யாதவ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவர் எப்போ இந்தியன் டீமுக்கு வருவார் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த விஷயம் தான். ஸோ இப்போ வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம பவுலிங்கில் அதுவும் குறிப்பாக ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ரவி பிஷ்னாய் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒருத்தர் தான். ஸோ அவர் கண்டிப்பாக இருப்பார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம வருண் சக்கரவர்த்திக்கு ரொம்ப காலம் கழிச்சு நம்ம இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அவரோட வாய்ப்பு வந்து எல்லாருமே கண்டிப்பாக வரவேற்க தான் செய்கிறாங்க. ஸோ நாட் ஒன்லி சவுத், ஸோ நார்த்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்திக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவரோட போலிங் டெக்னிக்கே வேறப்பா. நம்ம ரவி பிஷ்னாயாக இருக்கட்டும் அண்ட் நம்ம குல்தீப் யாதவ் இருக்கட்டும், இவங்க 2 பேரோட போலிங் டெக்னிக் வேறு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி தனியாக வந்து டெக்னிக் வச்சிருக்காரு. ஸோ அவரையே இந்தியன் டீமில் கொண்டு வர நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. ஸோ அவரை வந்து இந்தியன் டீமில் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஓகே தான்ப்பா. ஓப்பனிங்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? சரி, ஓகே, அபிஷேக் சர்மா வேறு லெவல், ஓகே, அவரை வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அவரை கன்சிடென்ஸும் அவருக்கான இடம் கண்டிப்பாக இருக்குன்னு நிறையா பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு ஓப்பனிங் பேராக நீங்கள் யாரை இறக்குவீங்க? ஸோ நீங்கள் வந்து ஸ்கையாக இருக்குங்களா? சூரியகுமார் யாதவ் நம்ம கேப்டன். ஸோ அவர் வந்து நம்ம ரோஹித் சர்மா மாதிரி அவர் ஒரு T20யில் வேறு கேப்டனாக இருப்பார். ஸோ ஓப்பனிங் இறங்கி வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை அவர் இல்லைன்னா வேறு யார் இருக்குவா? ஸோ நீங்கள் ரியான் பராக் இறக்குவீங்களா? இல்லாட்டி ஹர்திக் பாண்டியா? இன்னும் சொல்லப்போனால் நிதிஷ்குமார் ரெட்டிலாம் வந்து பேக் எண்டில் தான் ஆடி இருக்காரு, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சஞ்சு சாம்சன் போவாங்களா? எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் அண்ட் ஸ்கை இவங்க 2 பேர் யாரோ ஓப்பனிங் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓப்பனிங் அப்படின்னு சொன்னோன்னா ஏன் ருத்துராஜை வந்து நீங்கள் கொண்டு வரல? ஸோ இவனுக்கு ஒரு வேலை இல்லைப்பா, அவனும் சும்மா ருத்துராஜை தூக்கிட்டு வந்துடுறாங்கன்ற எல்லாருமே கேட்பீங்க, நல்ல விஷயம் தான். ஸோ ஏன் கொண்டு வரணுன்ற ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் தான். ஸோ டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒன் டேவாக இருக்கட்டும், நம்ம கில்லை வந்து எப்பவுமே தாழ்த்தி பேச போகிறதே கிடையாது. ஸோ அவருக்கு இருக்க டேலண்ட்டுக்கு அவர் கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுன்னு இருக்கும், கிடச்சிருக்கு, அது நல்ல விஷயம் தான். ஆனால் T20 அப்படின்னு சொன்ன லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நம்ம டொமஸ்டிக் லெவலில் வந்து நம்ம ருத்துராஜை வந்து எங்கேயுமே வந்து மிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவில் தான் இருக்கார். இப்போ டெஸ்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து அபிமன்யு ஈஸ்வரன் சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம 2020க்கு கண்டிப்பாக வந்து ருத்துராஜை சொல்லி தான் ஆகணும். ஸோ டெஸ்ட்டில் வந்து கூடிய சீக்கிரம் அபிமன்யு ஈஸ்வர் கண்டிப்பாக வருவார். ஸோ அவர் கூடவே வந்து ருத்துராஜுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டெஸ்ட்டுக்கே வாய்ப்பு கொடுக்கலான்னு பேசும்போது நம்ம 2020 வரும்போது ருத்துராஜுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு கண்டிப்பாக இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐபிஎல் அப்டேட்ஸ் நம்ம எப்போ வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ முந்தா நாள் நைட்டு தான் வந்துச்சு. ஸோ நைட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் கேப் நினைக்கிறேன், எனக்கு வந்து கிளியராக டைமிங் தெரில. ஸோ இதையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, உடனே அதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கடா இது வந்து பிரச்சனை பூதாகரமாக ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் அப்டேட்ஸ் உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஐபிஎல் அப்டேட்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ ருத்துராஜ் ஏன் சேர்க்கல அப்படின்னு கொஸ்டின்ஸு கம்மியாக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒய் நாட் ருத்துன்றது நிறைய பேர் கேட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ருத்துன்றது திரும்ப ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ருத்துராஜுக்கு வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்குன்னு தான் உண்மை. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முக்கியமான பிளேயர்ஸில் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க, ஓகே. அப்போ ருத்துராஜுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களா?
அப்படியாவது சொல்லுங்கள், அவருக்கு நாங்கள் ரெஸ்ட்டு தான்மா கொடுத்துருக்கோம். ஸோ டொமஸ்டிக்கில் ரொம்ப விளாண்டு டயர்டாக இருப்பார், அதனால் அவர் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரியா சொல்லுங்கள், அதுவும் இல்லை. ஸோ ருத்துராஜ்ன்ற ஒருத்தர் வந்து வேணுட்டே வந்து பாலிடிக்ஸ் நடக்க தான் செய்யுது. அது அஸ்வின் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஸோ ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போவும் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். கில்லை வச்சு பாலிடிக்ஸ் நடக்க தான் செய்யுது. ஸோ அவரோட வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக அவரோட கடைசி வீடியோ அதை தான் அவர் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த வீடியோ தான் கடைசியாக இருக்குது. ஸோ 6 நாளுக்கு முன்னாடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவர் வீடியோ போட்டு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் அவர் தெளிவாக சொல்லியிருப்பார். ஸோ சுப்மன் கில்லை வந்து இளவரசன், புதுவரசன் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? ஸோ ஒரு பிளேயருக்கு வந்து ப்ரொமோஷன் தேவை தான், இல்லைன்னு சொல்ல, விளம்பரம் கண்டிப்பாக தேவை. அதற்காக இன்னொரு பிளேயரோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம பறிக்கக்கூடாது. அவர் தெளிவாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாலிடிக்ஸ்குள்ளே போக விரும்பலன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு பிளேயர், ஒரு கரண்ட்டில் இருக்கிற ஒருத்தர், ஸோ இப்போ தான் வந்து டெஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்தியன் பிளேயர் ஒருத்தர், கரண்ட்டில் இருக்க ஒரு இந்தியன் பிளேயர், ஒரு ரெக்கார்ட் பண்ணுற பிளேயர், இப்போ வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஸோ உள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஸோ தலை தோனிக்கும் அது தெரியுது. ஸோ இவர் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து அவர் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம சச்சின் டெண்டுல்கர் எடுத்துருக்கோங்க, அவரெல்லாம் வந்து அவராக தான் வந்தார். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் தோனி, தலை தோனி கூட அவரோட உழைப்பில் அவரால் தான் வந்தார். ஸோ அது யாருமே மறுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சில பிளேயர்ஸ் வந்து விரல் விட்டு எண்ணிடுறாங்க. ஸோ இந்த பிளேயர் தான் ஃபியூச்சர் இந்தியன் டீம் ஸ்டாராக இருக்கணும். ஸோ அதில் வந்து சுப்மன் கில் வந்து வச்சுருக்காங்க. நான் வைக்க வேண்டாம்னு நம்ம சொல்ல போகிறதே கிடையாது. ஸோ ஃபியூச்சர் ஸ்டாராக இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க விளாட்ற பிளேயிங்கை வச்சு தான் நம்ம எல்லோரும் முடிவு பண்ண போகிறோம். ஸோ தோனிலாம் வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் ஹிட் பண்ணுற அந்த சிக்ஸஸை வச்சு தான் நம்ம வந்து கொண்டு வந்தோமே தவிர, மற்றபடி வந்து தோனி நம்மளாக இது பண்ணல. ஸோ நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் விளையாடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான இடம் கண்டிப்பாக எப்போவுமே மக்கள் மத்தியில் இருக்கும். அதை மாதிரி தான் தலை தோனியும் அண்டு சச்சின் டெண்டுல்கரும் அண்டு இப்போ விராட் கோலியும் கூட. ரோஹித் சர்மா அந்த லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ஆரம்பத்தில் ரோஹித் சர்மா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, எதற்கு அவருக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து விராட் கோலி வச்சு நம்ம தலை தோனி கூட ஒரு ரீசன் சொல்லியிருப்பார். ஸோ நல்ல பிளேயர்ன்ற போது கண்டிப்பாக அவருக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு கிடைக்கணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து விராட் கோலிக்கு வந்து தோனியால் வந்து நிறைய வாய்ப்பு கிடச்சிது. அது உண்மை தான், அது யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து ருத்துராஜுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் வந்து கில்லுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து ஏன் கில்லை நீ பேசுகிறேன்னு கேட்கலாம். ஸோ நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ருத்துராஜுக்கு வந்து ஆப்போனண்ட்டாக இருக்கிறது கில்லு மட்டும் தான். ஸோ அதனால வந்து கில்லை வச்சு நிறைய பேர் பேசுகிறேன். கில் ஃபேன்ஸ் வந்து மெயினாக வந்து ருத்துராஜ் வந்து திட்டுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கில்லு மட்டும் இல்லை, கில்லுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ருத்துராஜுக்கும் வாய்ப்பு ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு நம்ம கேட்டுருக்கோம். ஸோ இப்போ எடுத்த ஸ்குவாடு நல்ல ஸ்குவாடு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஓப்பனிங்னு வரும்போது ஓப்பனிங் ஸ்டாண்டர்டான ஓப்பனிங் பேர் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதற்கு வந்து அவங்க சைட்லேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் இன்ன வரைக்கும் கொடுக்கல. எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓப்பனிங் பார்த்தா தெரியும். சூரியகுமார் யாதவ் ஓப்பன் பண்ண மாட்டாரா? ஏன் சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ண மாட்டாரா? நான் ஏன் ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் ஒரு ஓப்பனிங்கில் ருத்துராஜ் மாதிரி அந்த கிளாஸ், அந்த மாஸ் வந்து வேறு யாருக்குமே இல்லைன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். T20 ரெக்கார்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவருக்கு அந்த கேப்பபிள் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல? ஸோ இல்லாட்டி வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசனாக இருக்கணும். ஆனால் அதுவும் ப்ராப்பராக இல்லைன்றது தான் உண்மை. ஸோ இதற்கடுத்து உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அதையுமே வந்து கிளியர் கட்டாக நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஸோ ஓகே, இப்போ டெஸ்ட் வேறு நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது ட்ரா தான் ஆக போகுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் வந்து ட்ரா தான் ஆகும். ஸோ அது வந்து நம்ம தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக 2020ல் யங் டேலண்டட் பிளேயர்ஸுக்கு நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். ஸோ அதை வந்து நம்ம வரவேற்க தான் செய்யணும். அதாவது ஃபியூச்சர் இந்தியா 2026 வந்து வேர்ல்டு கப்பு வேறு லெவலில் இருக்கும். அதற்கு வந்து இப்போ வந்து டீம்ஸை ரெடி பண்ணுறாங்க. அது நல்ல விஷயந்தான். இதில் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும் அண்டு மயங்க் யாதவாக இருக்கட்டும், இவரெல்லாம் வந்து காம்பீருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. காம்பீருக்கு நெருக்கமானவங்கன்றதுனால மட்டும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. உண்மையிலே வந்து அவங்க வந்து இந்த இடத்துக்கு தகுதியான பிளேயர்ஸ் தான் கண்டிப்பாக நான் சொல்வேன். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ மயங்க் யாதவ் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோஸில். ஸோ அவரோட அந்த ஃபேஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேஸை தேவைன்னு தான் நான் கண்டிப்பாக நான் சொல்வேன். அதுவும் இல்லாமல் ஃபியூச்சரில் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கிட்ட விளையாடும்போதோ, இல்லை ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமை ஃபேஸ் பண்ணி விளையாடும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மக்கிட்டையும் ஃபேஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குற ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதற்கு வந்து அவர் வந்து உண்மையிலே வந்து தகுதியான பிளேயர்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அதற்கு அடுத்தபடி நம்ம பேசும்போது ஹர்ஷித் ராணா. ஸோ ஹர்ஷித் ராணா உண்மையிலே வந்து அவரோட அந்த கேப்பபிள் அவர் ஐபிஎல்லே அவர் காட்டிட்டார், தன்னை நிரூபிச்சிட்டார் தான் உண்மை. ஸோ அவர் வந்து லேட்டாக தான் இடம் கிடச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஏன்னா ஃபேஸ் பவுலர்னு வந்தபோது ரெகுலராக இருக்கிற அதே ஃபேஸ் பவுலர் நம்ம சிராஜா இருக்கட்டும் அண்டு பும்ரா. ஸோ அதற்கடுத்து ஹர்ஷித் சிங். இப்போ ரீசெண்டாக வந்து யாஸ் தயாலாக இருக்கட்டும் அண்டு ஆகாஷ் தீப்பா இருக்கட்டும். ஸோ இவங்களாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து
இந்தியாவின் ஃபியூச்சர் வந்து நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ பவுலிங் சைடு வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் பேட்டிங் சைடுன்னு வரும்போது காமனாகவே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம பும்ராவை சொல்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஸ்டார் பிளேயர் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேனை தான் நம்ம எப்பவுமே ஸ்டார் பிளேயரை வந்து சொல்லிட்டு இருக்கோம். அது சின்ன வயசுல நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தான். நம்ம சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், அண்டு தோனியாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும். ஸோ எப்பவுமே ஒரு பேட்ஸ்மேனை தான் ஒரு ஸ்டார் பிளேயர் ரேஞ்சுக்கு நம்ம வச்சுருப்போம். அது பவுலர்னா அவர் பவுலர்ப்பா அன்ற மாதிரி தான் இருப்போம். ஆனால் இப்போ பும்ராவோட அவர் வந்த பிறகு ஸோ நம்ம அவரோட நெசசரி அவரோட பொட்டன்ஷியல் எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஒரு டீமுக்கு ஒரு பவுலர் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி நமக்கு தெரிய ஆரம்பிச்சது தான் உண்மை. ஸோ இது வந்து இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்றதை. ஸோ ஒரு ஆஸ்திரேலியா வந்து பேட் கமின்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்போவுமே ஒரு கேப்டன்சியும் வந்தோன்னா ஸோ ஆஸ்திரேலியா ஒரு பவுலர் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம பாகிஸ்தான் கூட ஷகீப் அஃப்ரிடி இருந்தார். ஸோ அதற்கு அடுத்தபடியே இப்போ இந்தியாவில் நம்ம பும்ராவை கூட ஏன் கேப்டன் வைக்கக்கூடாது, சார் நம்ம இந்தியாவில் நம்ம பும்ராவை கூட ஏன் கேப்டன் வைக்கக்கூடாதுன்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்தியாவில் அதற்கான டைம் வந்துட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஒரு பியூர் பவுலர் வந்து எந்த அளவுக்கு ஒரு டீமை வந்து லீட் பண்ணலாம், ஸோ அவரும் ஒரு ஸ்டார் பிளேயர் தான் அப்படின்றத கண்டிப்பாக பும்ரா வந்து நிரூபிச்சிருக்கேன் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதனால் போலிங் சைடுன்ற வரும்போது கண்டிப்பாக இப்போ நிறையா பேர் காம்படிட்டிவாக வந்துட்டாங்க. ஸோ ஃபியூச்சர் இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு போலிங் டீம் இருக்கும், அதில் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் பேட்டிங்னு வரும்போது சில பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அது ஏன் தான் நானும் கேட்டுட்ருக்கேன். ஒரு பேட்டிங் ருத்துராஜ் வரும்போது ருத்துராஜில் டொமஸ்டிக் லெவலே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு ஃபேன்லாம் எகிரி குதிச்சு உள்ளே போய் காலை விழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ காலில் விழுறதுன்றது நம்ம தலைக்கிட்ட தான் வந்திருக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சச்சினுக்கு இருந்திருக்கு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக இப்போ ருத்துக்கு வர்றது நிறைய பேர் பிடிக்கலையா, நிறைய பேர் பிடிக்கலப்பா, அவரெல்லாம் வந்துட்டாருன்னா அவர் தான் நம்பர் 1 ஸ்டார் பிளேயராக இருப்பார். ஸோ அதை பிடிக்காதவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க கேட்டதில் என்ன தப்புன்னு தான் நானும் கேட்பேன். ஸோ இதுக்கு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆதருக்கு அடுத்தபடியாக எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்குவாடில் பிளேயிங் 11 யார் ப்ராபபிளாக இருக்கும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டீம் ஸ்குவாட் வந்து ஃபுல்லாக பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 பேருமே வந்து பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் மிச்சம் இருக்கிற அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், ஹர்ஷித் சிங் அண்டு ஹர்ஷித் ராணா. எனக்கு தெரிஞ்சு மயங்க் யாதவ் வந்து இப்போது எடுத்தோன்னே அவர் வாய்ப்பு கொடுப்பாங்களா எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். வாய்ப்பு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃபேஸுன்னு வரும்போது நம்ம ஆல்ரெடி எல்லோரும் சொல்கிற விஷயம்தான். ஸோ ஃபேஸ் வந்து இருமுனை கத்தின்ற மாதிரி தான். ஸோ ஈஸியாக பவுண்டரிஸ் அதிகமாக போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா நார்மலாக வந்து நம்ம சாதாரண டீம்கிட்ட விளையாட போகிறதில்ல. பங்களாதேஷ் அங்கே பேட்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ட்ரெயினாக போயிருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபேஸுன்னு வரும்போது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11. ஸோ உங்கள் சைடு வந்து பிளேயிங் 11 யார் ப்ராபபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுக்குறதுக்காக நான் காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடுபடுறது சண்முகம்.